ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே குட்டீஸுங்களுக்கு கிறிஸ்டியன் வேஷம் போட்டு வீட்டில் ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நானும் அதே மாதிரி தான். இன்றைக்கி பெரிய பாப்பாவுக்கு ராதை வேஷமும் சின்ன பாப்பாவுக்கு கிருஷ்ணன் வேஷமும் போட்டு தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருந்தாலே அந்த வீடே ரொம்ப அம்சமாக இருக்கும், ரொம்ப கலகலப்பாக இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு குழந்தைங்க தான் அப்படின்னு நாம் முன்னிலிருந்தே நம்பிகிட்ருக்கோம். அதுவும் உண்மைதான். நமக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குழந்தைங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டா அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போயிடும். அதே மாதிரி தாங்க கிருஷ்ணன் எப்படி இந்த உலகத்தை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாரு, சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய கதைகள் மூலமாக தெரிஞ்சிருப்போம். அந்த கதைகள் எல்லாம் நிஜமாகிற மாதிரி கிருஷ்ணனே வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? அதை தான் நாம் இன்றைக்கி ஒரு ட்ரையல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் ராதையை அலங்கரித்து வீட்டுக்குள்ளேயும் கிருஷ்ணனையும் அலங்கரித்து வீட்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு வர காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ராதை எப்போவுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க, சிம்பிளிசிட்டியாக இருப்பாங்க. முத்துக்கள் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன். முத்து அணிஞ்ச மாலை தான் ராதைக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரியே ராதை தன்னை ரொம்ப அலங்கரிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு அவங்கள தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே உதவுவாங்க. ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு பொருத்தம் என்ன அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்கும். ரெண்டு பேருமே சின்ன குழந்தைகளாக இருக்கப்போ எவ்வளோ சேட்டைகள் பண்ணினாங்களோ அந்த சேட்டைகள் எல்லாமே பெருசானோன்னே காணா போயிடும். நம்ம குழந்தைங்க எப்படி வளர்கிறப்ப சேட்டை பண்ணிவிட்டு வளர்ந்துட்டுருக்கப்ப சேட்டை பண்ணிவிட்டு வளர்ந்ததும் அவங்க ரொம்ப மெச்சூராக நடந்துக்கிறாங்களோ அந்த காட்சியை தான் கிருஷ்ணன் அண்ட் ராதை ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க. இந்த விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் இன்றைக்கி ஒரு ரீகால் மாதிரி கொடுக்குறேன். நாம் நம்மளோட ராதையை ரொம்பவே அழகாக அலங்கரிச்சிட்டோம். ராதையும் சமத்தா தன்னோட மேக்கப்பை அழகாக போட்டுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, குழந்தைங்கள இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்ப அவங்களுக்கு ராதைனா யார், கிருஷ்ணன்னா யார் அப்படின்னு ஒவ்வொரு வேடமும் அவங்க மனசில் நல்லா பதிய ஆரம்பிச்சிருங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா, கோகுலத்தில் ராதை வந்தாளா அந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு இன்றைக்கான சாங். நம்மளோட ராதை ரெடி ஆயாச்சு. ராதையை ரெடி பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு, பட் கிருஷ்ணனை ரெடி பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. குட்டிமா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க. அவங்கள சமாதானப்படுத்தவே முடியலைங்க. தூங்கி ஒரு சைடு விழுந்தாங்க, கஷ்டப்படுத்தவும் முடியல. ஆனால் பாப்பாவுக்கு ராதை வேஷம் ரொம்பவே பர்ஃபெக்டாக பொருந்திருந்துச்சு. ராதை வேஷம் போடுறதுக்குள்ளே அப்பப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 பேர்த்துக்கு கூட நம்ம மேக்கப் பண்ணிடலாம். ஆனால் அந்த குட்டீஸுங்களுக்கு ஒருத்தருக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்க. பட் இருந்தாலும் எனக்கு குட்டி பாப்பாவோட மேக்கப் பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாப்பா சின்ன வயசில் இருந்தப்போ ரொம்ப சூப்பராக மேக்கப் போட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. பட் அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ நாங்கள் முன்னையே சொல்லிட்டோம் அவர்கிட்ட, ஃப்ரெண்டு தான். ஆனால் அவர் கொஞ்சம் சொதப்பிட்டார். அதனால் இவளுக்கு நம்ம ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃப்ரேம் போட கொடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இதுதான் கிருஷ்ணனோட அவுட்லுக். தென் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வர சொன்னப்போ அவங்களுக்கு கச்சன்னு போட்டிருந்தா பிடிக்கலையோ என்னமோ தெரில, கொஞ்சம் அழுதாங்க. வீட்டுக்குள்ளே வர்றப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு ரியலாகவே கிருஷ்ணன் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணனும் ராதையும் வந்துட்டாங்கங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் அலங்கரித்து இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே விட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ராதையும் கிருஷ்ணனும் சேர்ந்து வந்தாலும் அழகு தான், தனித்தனியாக வந்தாலும் அழகு தான். எப்படி இருந்தாலும் குழந்தை தானே. அவங்க கையில் ஒரு வெண்ணெயை கொடுத்து சாப்பிட சொல்லியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் என்ன, பாப்பா சாப்பிட்டு வாய் ஃபுல்லாக ஆக்கி ட்ரெஸ் எல்லாம் ஆக்கிடுவாளே, நாங்கள் வெண்ணெயை அப்போதைக்கு கொடுக்கலங்க. தென் நம்ம இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே வீட்டில் செய்யலான்னு ஒரு பிளானு. ஆனால் 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு வீட்டில் செய்ய முடியலங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், கிருஷ்ணனை அழகாக அலங்கரிச்சிட்டு பேக்கரியில் வாங்கின ஐட்டம்லாம் வச்சுட்டு பால் வெண்ணெய் மட்டும் எடுத்து வச்சுட்டேங்க. மீதி எல்லாமே பேக்கரி ஐட்டம் தான். நான் வீட்டில் எதுவும் செய்யலை. தென் பார்த்திங்க அப்படின்னா, இது அந்த இனிப்பு கல்கோனா உருண்டைன்னு சொல்லுவாங்களா, அது கார உருண்டை, பூந்தி, எள்ளடை, தென் வெள்ளை உருண்டை, அதுக்கப்புறம் முறுக்கு, காரா பூந்தி, தென் வெண்ணெய், பால். இதுதாங்க
பொருத்தி சாமி எல்லாமே கும்பிட்டோங்க. மன நிறைவாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாமி கும்பிட்டிங்களா? உங்களுக்கு சாமி கும்பிட்றப்ப என்ன மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்பவே பாசிட்டிவ் வைபோடு சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.